நம்ம கடந்த ஒரு 3 வாரமா பார்த்துட்ருக்கோம். வெட்னஸ்டே அற்புதமான மாஸ்டர்ஸோட மெசேஜஸ். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அது. அத வந்து புக்கா வெளியிட்ட அந்த ஆத்தர், அவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லணும். பிகாஸ் அத அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி, அத வந்து நமக்கு புரியிற மாரி அந்த வார்த்தைகளுக்கு வடிவம் குடுத்து, அத வந்து நமக்கு வந்து இங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். எல்லா மாஸ்டர்ஸுக்கும் தேங்க்ஸ். இன்னும் சொல்லுங்க. ஸோ நான் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்தோம். 7 மாஸ்டர்ஸ் கிட்ட நியர்லி. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மெசேஜஸ் அண்ட் அவங்க கொடுத்த அந்த யூனோ ஐ மீன் அர்த்தங்கள் என்ன என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, மெயினாக வந்து இந்த மெடிடேஷனை பற்றியும் இதில் இருக்கிற அந்த பலன்களை பற்றியும் நமக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், சுச்சுவேஷனை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறைப்படி சொன்னாங்க. ஆதிசங்கர் வந்து ஃபேமிலி பேஸ் பண்ணி நமக்கு மெசேஜ் கொடுத்தாரு. கூட்டு குடும்பங்கள், அந்த ஃப்ரீ கண்ட்ரோல் 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 பண்ணாமல் அந்த வரக்கூடிய ஜென்ரேஷனை என்னன்னு பார்த்துட்டு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சேம் கஸ்டமை வந்து திருப்பியும் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ண முடியுமா, அது அப்ளிகபிளா, அதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா சில சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஒரு டயத்தில் அந்த ஏரால அந்த டயத்தில் வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்தாங்க. பட் அதே ரூல் இப்போ நமக்கு செட் ஆகுமா, இந்த ஏரால செட் ஆகுமா, இப்போ இருக்கிற இந்த யுகத்தில் செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கொஷின். ஸோ அந்த இதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய கொஷினை கேளுங்க அண்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அது உண்மையிலேயே இந்த ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய இதுக்கு தேவைப்படுதா, தேவைப்பட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, அதை போட்டு நீங்கள் அது புதுசாக என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடர்ன் ஜென்ரேஷன் மெசேஜ் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஃபேமிலி அண்ட் ஆஸ் யூஷுவல் சைல்டு மேரேஜ் மற்ற பற்றியும் பேசியிருந்தாரு. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ தட்ஸ் ரியலி ஒரு குட் பாயிண்ட்டு. ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி பற்றியும் பேசியிருந்தாரு. அதில் இருக்கிற ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸை பற்றியும் பேசியிருந்தாரு. அதையும் நம்ம எப்படி முடிவு எடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இது பண்ணியிருந்தாரு. ஜென்ரேஷன் பண்ற ஜென்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அடுத்தது வந்து ராவணரை பார்த்தோம். அவர் மெயினாக சொன்னது அவர் தான். எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த ஈகோ இருந்துச்சுன்னா நம்ம படித்ததுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அவர் வாழ்க்கையோட ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நமக்கு சொன்னார். அதே மாதிரி இரணைக்கசிப்பு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஆக்சுவலி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு, ஐ மீன் அவர் ஒத்துக்கிட்டாலும், மனசரவில் ஒத்துக்கிட்டாலும் வாயரவில் ஒத்துக்கல. அதைத்தான் வந்து பிரகலாதன் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாரு. சொல்லுவார், ஏன்னா நம்மளோட அதிக மாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நம்மளோட இந்த 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 பிரபஞ்சத்தில் நம்மளோட டேலண்டான பீப்புளும் இருக்காங்க, நம்மளோட அதிக சக்தி படைத்த நபர்களும் இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் நம்மளோட அதிகமான ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிறத வந்து பிரகலாதன் சொன்னார். அதை அவர் ஒத்துக்கலை. பட் ஃபைனலாக மனசோட ஒத்துக்கிட்டாலும் பட் வாயிலோட ஒத்துக்கிறனால அவருக்கான அந்த இது அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணார். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அறியாமை தான் மெயின். அதை வந்து மற்ற குருமார்கள் சொல்கிறதையும் கேளுங்க. அதாவது லிசனர், குட் லிசனர். அண்ட் அந்த அகங்காரத்தினால நம்ம அந்த அறியாமையை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம், அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி விபீஷ்ணர் குடும்பத்துக்குள்ளேயே, அதாவது ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தப்பு, நெற்றிக்கும் துறப்பினும் குற்றம் குற்றம்ன்ற மாதிரி யாராக இருந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ரெண்டாவது வந்து மெட்டீரியல் லைஃப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதாவது எவ்வளோதான் நம்ம வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட நம்ம தங்கத்தட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் நம்ம அதில் ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், டிட்டாச்மெண்ட்டோட. அதாவது எப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறோம், கார் யூஸ் பண்ணுறோம், வீடு யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். எஸ், அது தேவை, யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். அதை தான் வந்து அவர் அப்போவே சொல்லியிருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இருக்கிற தகுந்தாப்பில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் நம்ம கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அதில் வந்து அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, டிட்டாச்மெண்ட்டோட இருக்கணும். ப்ளஸ் எப்போவுமே அந்த ஆன்மீகம், அந்த மெடிடேஷனோட சம்மந்தப்பட்ட கனெக்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் வந்து மெயினாக வந்து அவரை பற்றி பேசுகிறத விட அவரோட பிரதர்ஸ் அண்ட் ஒய்ஃபை பற்றியும் கிருஷ்ணரை பற்றி தான் பேசியிருக்காரு. அவங்க எப்படி மெடிடேஷனில் வந்து எந்த மாதிரி ஒரு பவர் அடைஞ்சாங்க, மல்டி டைமென்ஷன் ட்ராவல் எப்படி பண்ணார், எல்லா விஷயங்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். இவரும் வந்து
யா சமூக நீதி, அதாவது நியாயம், அதாவது நேர்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, தர்மம் நேர்மைப்படி நடங்க, ப்ளஸ் உங்கள் கடமையை பண்ணுங்க, மெடிடேஷனும் பண்ணுங்க, நீங்களும் அர்ஜுனர் மாதிரி திரௌபதி மாதிரி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லா மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்லைட்மெண்ட் டோர்ஸ் அதுதான் மெயினாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு அதுக்கு மெடிடேஷன். அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள், அதாவது அந்த ஈகோ, ப்ரைடு, அந்த குறை சொல்கிறது, ரிக்ரெட், கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ணிடணும். ஐ மீன் ரீசைக்கிள் பின்னில் தள்ளிடணும், ட்ராஷில், அவ்வளோதான். ஸோ ஏன்னா த மெயின் திங் இஸ் ஆல் த மாஸ்டர் சேயிங் தட் ஒன் வி ஆர் சோல்ஸ். நம்ம எல்லாருமே சோல். இந்த பாடி எதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி தான். நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் ஒரு மாயை தான். பட் ஒரிஜினாலிட்டி வி ஆர் சோல். நம்ம இங்கே வந்திருக்கிறது படிக்கிறதுக்கு, பாடம் கற்றுக்கிறதுக்கு. தட்ஸ் வாட் லா ஆஃப் கர்மா. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்மளுடைய இன்னும் அடுத்த டைமென்ஷனுக்கு இன்னும் நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். அதுக்கு வந்து மெடிடேஷன் ஒரு 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 டூல் அப்படிங்கிறத அஸ்வத்தாமாவும் ரொம்ப தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்பலாம் சொல்ல, எனக்கு நீங்கள் இந்த சக்கராவை எப்படி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மூச்சை கவனிங்க போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மாஸ்டர். ஆக்சுவலி அஸ்வத்தாமா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு அந்த இதை மெசேஜை. அண்ட் அப்புறம் துர்வாசர் பார்த்தோம். அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஐ மீன் நம்ம பார்த்ததை நம்ம கேட்டதை விட அவர் 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 வேற கேட்டிங்களா. இஸ் நாட் கோவக்கார முனிவர்னு நம்ம சொல்லக்கூடாது இனிமேல் எப்போவுமே. ஏன்னா அவர் வந்து நியாயத்துக்காண்டி கோவப்பட்டார். பட் அவர் கோவத்தில் ஒரு நல்ல அர்த்தங்கள் இருந்தது. பட் ஸ்டில் இஸ் அ வெரி குட் மெடிடேட்டர் அண்ட் வெரி குட் ஃபேமிலி மேன். நிறையா விஷயங்கள் பண்ணார். அவர் அதை தான் சொல்கிறாரு, உங்கள் கடமையை பண்ணுங்கள், கடமையை பண்ணிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் சரி, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அப்படி மூவ் பண்ணி உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. அதுதான் ஒரு ரியல் சேலஞ்சு உங்களுக்கு இங்கே பாடம் கற்றுக்கிற வந்துருக்கு. எல்லாமே லா ஆஃப் கர்மா தான். எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது மெடிடேஷன், லா ஆஃப் கர்மா, அதை பற்றி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மாஸ்டர்ஸும் வந்து சூப்பராக மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து, ஐ மீன் நான் ட்ரை பண்ணுறேன் 3 மாஸ்டரை பார்க்கலான்னு. ஆனால் பட் என்னென்னா நாரதர் வந்து ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றி, ஏன்னா அவர் நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எப்படி அஸ்வத்தாமா தான் பேசியிருக்காரு, அதை விட அதிகமாக பேசியிருக்காரு நாரதர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாரதரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. நிறைய எல்லாருமே வந்து நீங்கள் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கேரக்டரை வந்து நாராயணான்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு கெட்டப்போடையே கையில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அவர் அடியே சுற்றிக்கிட்டே இருப்பார். அங்கே போய் பேசுறது, அதான் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு கலகம் வகிச்சுட்டு விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வை. எப்படி நம்ம துர்வாசர் வந்து கோபக்கார முனிவர்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி நாரதரை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் உண்மையிலே அப்படி கிடையாது. ஓகே, ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது கலகன்னா என்ன, அந்த அந்த பிரச்சனையிலையும் நான் வந்து என்னுடைய நாலேஜை கேதர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் அந்த மெசேஜை சொல்லியிருக்காரு. அவரே என்ன சொல்லியிருக்காரு, எஸ் நடக்கும், அதாவது பிரச்சனைகள் நடக்கும், அது வந்து ஒரு கலகமாக தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில நான் நாலேஜ் கேதர் பண்ணுறேன், என்னுடைய அறிவை நான் முன்னேற்றிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய இது ஆக்சுவலி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாரதர் வந்து இப்போ அவர் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரே சொல்லியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்கார்னேஷன் எடுத்தவங்க தானே, ரைட்? எல்லாருமே பல பிறவைகள் எடுத்து தான் அந்த 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 நிலைமை அடைஞ்சிருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் டைரெக்டாக யாரும் ஒரு அந்த நிலைமை, அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த இதுக்கு யாரும் அடையலை. பல பிறவைகள் அவங்களும் எடுத்து அதில் அனுபவங்கள் பெற்று அதில் நிறைய ஆன்மீக அறிவு. ஏன்னா இவர் ஒரு சிரஞ்சீவி, ரைட்டா? இந்த மாஸ்டர் ஒரு சிரஞ்சீவி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிரஞ்சீவினா என்ன, இது இது உடல், அதே அந்த உடம்போட அப்படியே அந்த அந்த எங்கோட பல பல வருஷங்கள் அந்த பல இவங்கள் அந்த இறப்பே இல்லாத அந்த இம்மோட்டலா, அது ஓகே. ஆமாம், அது வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்ம அதை வந்து ஒரு வகை அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது கிடையாது. அவர் சிரஞ்சீவினா என்ன சொல்கிறாருன்னா, அறிவு. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அறிவை முன்னேற்றம் செஞ்சுக்கிறீங்களா, அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நான் படிக்கிறத நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறது கிடையாது சிரஞ்சீவித்தனம். நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இங்கேருந்து ஸ்டேஜ் ஏறிட்டே இருப்பேன். 1 2 3 4 5 6 100 1000 மில்லியன் அப்படி ட்ரில்லியன் ஏறிட்டே போயிட்டே இருப்பேன். அதுதான் அவர் சிரஞ்சீவிங்கிறார். ஸோ சிரஞ்சீவினா நம்ம நினைக்கிறது ஓகே, பாடி அவங்க அப்படியே இருப்பாங்க, அவங்களுக்கு இறப்பே கிடையாது, தேர் இம்மோட்டல், அவங்க அப்படியே அந்த எங்கோட இருப்பாங்க. எஸ், அது இருப்பாங்க, இல்லைன்னு கிடையாது. பட் அது உண்மையான அர்த்தம் கிடையாது. உண்மையான அர்த்தம் என்னன்னா, சிரஞ்சீவினா நாலேஜ். அந்த நாலேஜ் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணுறோம், எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நாரதர் வந்து சொல்கிறார். ஸோ நாலேஜ் இட்ஸ் கால் சிரஞ்சீவி அப்படிங்கிறார். நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் இவரும் பார்த்தீங்கன்னா பல பிறப்புகள் எடுத்து
அவரும் இது என்ன பர்பஸ், என்ன அது, நான் திருப்பி திருப்பி அதே சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கேனே அப்படிங்கிற அந்த தாட் அவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் பிரேக். ஓகே, இது என்ன, எனக்கு வந்து தெரிஞ்சாகணும். நான் எதுக்கு திருப்பி திருப்பி இதே உடலுக்கு மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு இன்கார்னேஷன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு அவருக்கு அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு 15 வயசுலேயே அவர் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி சாதாரண ஒரு ஆர்டினரி மனுஷனாக தான் அவரோட லைஃப்பை தொடங்கினார். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படிதான். நான் ஏன் பிறந்தேன், அதான் ஒரு கொஷின். நான் எதுக்கு பிறந்தேன், எல்லாருக்கும் நம்ம கேட்குற கொஷின் தானே, வாட் இஸ் த பர்பஸ். அது அவர் ஆரம்பிச்சிட்டார் அப்போவே. அந்த இதை ஆரம்பித்து அதுக்கான தேடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுல அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15 வயசில் வெளியே போனவர் பல இடங்களில் சுற்றிருக்கார். அவர் சொல்ல நிறைய இடங்கள் நான் சுற்றினேன், நிறைய ஆசான்களை பார்த்தேன், நிறைய குருமார்களை பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்த முழுமை கிடைக்கல. நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைக்கல. அதனால மறுபடியும் மறுபடியும் நான் அலைஞ்சேன், நிறைய பேரை பார்த்தேன். அது என்னமோ தரேன், அந்த மேஜிக் நம்பர் 108ங்கிறது வந்து ஒரு மேஜிக் நம்பர், ரைட்? பூமியிலேருந்து சூரியனுக்கு எப்படி தூரமோ அதே மாதிரி சந்திரனுக்கு என்ன தூரமோ அந்த 108 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு ரேஷியோ, ரைட்? 108ங்கிறது வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு பொறுத்துற விஷயம். அதே மாதிரி நாதருக்கு அப்படி தான். அவர் 107 குருமார்களை பார்த்துருக்காரு ஆசான்களை. சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை, அவருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கல. ஆனால் 108வது விஷ்ணு வந்து அவர் குருவை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முழுமை அடைஞ்சார். அதுதான் அவர் சொல்றாரு, என்னோட 108வது குரு விஷ்ணு வந்து எனக்கு அந்த முழுமையை வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது. அதனால பாருங்க, அந்த 108ங்கிறது வந்து எல்லாருடைய சாதாரண விஷயம் இல்லை அந்த நம்பர். பட் அந்த நம்பரை பற்றி நம்ம இன்னொரு நாள் நல்லா பேசலாம். பட் ஸ்டில் அந்த நம்பர் வந்து ஒரு மேஜிக் நம்பர். அந்த நம்பரில் வந்து நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள், ஏன்னா பார்க்குறோம். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஏன்னா 108வது குருவா விஷ்ணுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச உடனே அங்கே அந்த அதே உடல்ல இருந்துக்கிட்டு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த இதை, அதான் அந்த சொல்றாங்கல்ல, அதை அப்படியே பிரேக் பண்றாரு. அதே உடல்ல அந்த 40 வயசு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு உள்ள ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க அந்த ஸ்ட்ராங்கா, அதே ஸ்ட்ராங்கோட தான் இன்ன வரைக்கும் இருக்காரு. அந்த 40 வயசு தான் அவருக்கு. அதுதான் அவரோட சிரஞ்சீவி நிலை இன்னைக்கு. ஓகே, அந்த மாஸ்டரோட இது. ப்ளஸ் அவர் வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பல பிறவிகள் அனுபவங்கள் எடுத்தாலும், ஆனால் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து இப்போ சிரஞ்சீவியாக இருக்கிறதுக்காண்டி நான் வரல. எனக்கு வந்து அதுக்காண்டி நான் வந்து ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணது வந்து நான் மல்டி டைமென்ஷன் ட்ராவல் பண்ணணும். நிறைய ஒரு டைமென்ஷனில் போய் ஒவ்வொரு குருமார்களையும் பார்க்கணும். அவங்ககிட்ட வந்து நாலேஜை கேதர் பண்ணுறது தான் என்னோட எய்மாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். இந்த என்லைட்மெண்ட்டு அந்த மாதிரிங்கிறது இல்லாமல் அவரோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய மல்டி டைமென்ஷன் ட்ராவல் பண்ணணும், எல்லா குருமார்களும் ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்க எல்லா குருமார்களையும் நான் போய் பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஓகேவா? அதை தான் வந்து அவர் ரொம்ப அடிச்சு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். ஏன்னா அவரோட பர்பஸ், அவர் வந்து நான் வந்து எனக்கு நாலேஜ் வேணும், எனக்கு நிறைய நாலேஜ் வேணும். அதுக்கு நான் மல்டி டைமென்ஷன் ட்ராவல் பண்ணணும், நிறைய குருமார்களை ஒவ்வொரு டைமென்ஷனும் போய் பார்க்கணும், அதை நான் ஷேரும் பண்ணணும் மற்றவங்களுக்கு. அவர் மட்டும் வச்சுக்கல, அதையும் இன்னொரு விஷயம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து விஸ்டம் ஷேர் பண்ணணும். அதை வந்து ரொம்ப அவர் சொல்கிறாரு ஆணித்தரமாக, ஷேர் பண்ணணும். அதாவது நான் படித்ததை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும், மற்றவங்க மெசேஜ் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தருக்கு வந்து அவர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காரு அவர். இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆத்தருக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு, இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு ஆக்சுவலி. அதான் வந்து தெரியுது, அது அந்த அந்த 94 மெசேஜில் தெரியுது. ஸ்டில் அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவருடைய அந்த அந்த பகிர்தலை வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். அறிவை பகிர்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் உங்களோட வளர்ச்சி அடுத்தவங்களுக்கும் வளர்ச்சி. ஓகேவா? அது ஏன்னா உங்களுக்கு அங்கே ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்களா, நீங்கள் விஸ்டம் ஷேர் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு அந்த செல்ஃபிஷ்ங்கிற அந்த வார்த்தையே உங்கள் இதில் இருக்காது, டிக்ஷனரியிலே இருக்காது. சுயநலம்ங்கிற அந்த இதே போயிடும். அது ஒன் ஆஃப் த இதுதானே. நம்ம ஈகோ மட்டும் ஈகோ, ப்ரைடு, கோபம், ஆங்கிரி, அது இதுன்னு டிசைர்லாம் பேசுகிறோம். பட் செல்ஃபிஷ் தனமும் ஒரு வகையான இது தானே, ரைட்? என்லைட்மெண்ட்டுக்கு நம்ம அதாவது நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கு அதுவும் ஒரு தடைக்கல் தான். ஸோ இது வந்து அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது, நம்ம 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 எவ்வளோ தூரத்துக்கு அந்த அந்த மெடிடேஷன் நாலேஜ் கேதர் பண்ணுறோமோ, நமக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வாட் எவர் வி ஆர் லேர்னிங், ரைட்? ஒரு மாஸ்டராக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு புக்கு மூலியமாக படிக்கலாம், இல்லை யார் ஒரு அனதர் பர்சன், ஒரு அனதர் ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்லி பண்ணியிருக்கலாம். அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், நமக்குள்ளே வச்சுக்காம, அப்படிங்கிறது தான் இவருடைய நாரதனுடைய மிகப்பெரிய ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம அந்த ஒவ்வொரு நாள் பார்ப்போம், அந்த ஒவ்வொரு கொஷின்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவரோட மெசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வாழ்க்கையோட நோக்கம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து
பார்க்கணும். அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? நான் எதுக்கு இந்த இந்த உடம்புல திரும்பி திரும்பி வந்திருக்கேன், எதுக்கு வந்துகிட்டு இருக்கேன், நான் இதை எப்படி பிரேக் பண்ணி அடுத்த டைமென்ஷன் எப்படி போகிறது, அதுக்கப்புறம் எப்படி நான் ஏன்னா நம்ம இப்போ அடுத்த டைமென்ஷன் போனால் நம்ம அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறது இல்லை, நமக்கு இன்னும் அங்கே வேலை இருக்குது. அங்கே போய் இன்னும் நிறைய நாலேஜை நம்ம கேதர் பண்ணி நம்ம நம்ம கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அடுத்த டைமென்ஷனில் யாருக்கோ இல்லை பூமியில் இருக்க ஆன்மாவுக்கோ நம்ம கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட வரலாம், யாரு கண்டோம் சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு இந்த நாலேஜ் கேதரிங், அதான் நம்ம படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அது விஷயங்கள் அண்ட் மெடிடேஷன் ஒன் ஆஃப் த மேஜர் மெடிடேஷன். அவர் மெடிடேஷன் பற்றி சொல்கிறாரு, அடுத்து சொல்கிறாரு, அது ஒரு தெரியுமா, நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை தான் வந்து சொல்கிறார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்கஸ் பண்ணதான், நீங்கள் சிரஞ்சீவி நிலை அடைஞ்சிட்டீங்கல்ல, அது வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் தியானம் செய்தீங்கன்னு கேட்குறாங்க. எத்தனை அதாவது அந்த ஆத்தர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நாரதர்கிட்ட, நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணீங்க அந்த சிரஞ்சீவி தன்மை அடையிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, யா நான் வந்து முதல் சொன்ன மாதிரி தான், நான் வந்து சிரஞ்சீவி ஆகுன்ற எந்த ஒரு எண்ணத்தில் நான் பண்ணலை. என்னுடைய தியானம்லாம் என்னென்னா இன்னொரு உலகத்துக்கு போகணும், அடுத்த உலகத்துக்கு போகணும், அங்கே இருக்கிற பரிணாமம், அதான் அந்த டைமென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, மற்ற பரிமாணத்துக்குள்ளேயும் அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற அறிவை நான் வந்து நாலேஜை வந்து கேதர் பண்ணும். ஸோ இப்போ எர்த்தில் ஒரு நாலேஜ், இன்னொரு பிளானெட்டில் இன்னொரு நாலேஜ், ரைட்? ஒவ்வொரு பிளானெட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நாலேஜை ஃபுல்லாக நான் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய இதாக மெயின் நோக்கமாகவே இருந்தது. அதில் தான் அவர் நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்தாரு. கடைசியில் 108 வந்து விஷ்ணு வந்து அவருக்கு ஃபுல் இதையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அவர் லேர்னிங் மூலயமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து மாஸ்டர்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு குருவாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா, எந்த ஒரு குரு அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க, அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன மெசேஜ்? ஓகே, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மெடிடேஷன் இதை பண்ணுங்கள், இந்த புக்குகள் படிங்க, இதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில மெசேஜ்லாம் கொடுக்குறாங்க, ரைட்? அது வந்து என்ன மாதிரி நம்ம சொல்கிறோம், ஒரு கிரியேஷன். டெக்னிக்கலாக வந்து மாஸ்டர் நமக்கு கொடுத்தாங்கன்னா அது ஒரு கிரியேஷன். என்ன, நமக்கு ஒரு நியூ மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு கிரியேஷன். நாளைக்கு நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவலோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணுறீங்க, ஒரு குருவை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு புது மெசேஜ் இல்லையா? அப்போ டெக்னிக்கலி நீ ஒரு கிரியேட் ஆகிருக்கு. அப்போ அந்த கிரியேஷனை நீங்கள் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம, ரைட்? ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஏ ஃபார் ஆப்பிள்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிறத வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் இல்லையா? இட் இஸ் அதான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மெயின்டெனன்ஸ், அந்த கண்டினியூட்டி, அதுதான் இதெல்லாம் வருது அப்படியே. ஸோ கிரியேஷன் ஒருத்தர் மாஸ்டர் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கிரியேஷன் வந்ததுக்கப்புறம் உங்கள் வேலை என்ன, அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ண என்ன, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அந்த நாலேஜை. நீங்களும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அந்த கண்டினியூட்டி, ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு அந்த பீப்புளோட கனெக்ட் பண்ணி அந்த கண்டினியூட்டி போகும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஸோ நீங்களும் ஒரு மாஸ்டர். அதான் அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் உங்களுக்கு மாஸ்டர்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சைக்கிள் போகும், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி, ஒரு ஹைராரிக்கல் மாதிரி. ஓகே, இவர் ஃபஸ்ட்டு இவர் கற்றுக்கிட்டாரு, இவருக்கு அப்புறம் இவர் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே வரும். அதான் அவர் சொல்கிறாரு, அந்த மாடலிங். அதான் வந்து அவர் வந்து நீங்களும் ஒரு வகையான நீங்களும் வந்து ஒரு வகையான மாஸ்டர் தான். அதுக்கு ஒரு வேர்டு சொல்கிறாரு, அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், அந்த இதில் வரும் அந்த வேர்டு. ஸோ நீங்களும் ஒரு மாஸ்டர் தான் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்க உங்கள் மூலிமா கற்றுக்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த மாடலிங் தான், இந்த பரிமாற்றம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சில மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியாகவே, அதாவது குரூப்பாக இல்லாமல் தனியாகவே அவங்க கொடுத்துட்ருப்பாங்க மெசேஜ். அதாவது சில பேர்லாம் குரூப்பாக பண்ணுவாங்க, சில மாஸ்டர்ஸ் தான் தனியாக இருந்து நான் தனியாகவே பண்ணணும், பரவாயில்ல நான் தனியாகவே கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கலாம் சில பேர் சொல்லி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். சில மாஸ்டர்ஸ்லாம் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்? அவங்களாம் வந்து தனியாகவே கனெக்ட் பண்ணி தனியாகவே எல்லாமே பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சில பேர் குரூப்பாக வருவாங்க. ஸோ மாஸ்டர்ஸ்லேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. பட் எல்லாருடைய நோக்கம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சோலுக்கும் அந்த நாலேஜை கேதர் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், செல்ஃப் ரியலைசேஷன், இந்த அவேர்னஸ், எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், நம்ம யார் அப்படிங்கிற அந்த அவேர்னஸை வந்து அவங்க கொண்டு வரது தான் அவங்களுடைய முயற்சி. அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்து நம்ம டியூட்டி இருக்குது. இட்ஸ் நாட் லைக் அங்கேயே எண்ட் ஆகிற போகுது இல்லை, ரைட்? நம்மளோட டியூட்டிஸ் இருக்குது. நம்ம கடமையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்பை நம்ம மூவ் பண்ணி போய் அதுக்கு தான் இந்த மெடிடேஷன்ஸ், இந்த சத்சங்கங்கள், புத்தகம் படிக்கிறது, நாலேஜ் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் ஒரு அந்த லைஃப்பில் வருது, ரைட்டுங்களா? அந்த சோல் ஜேர்னியில் வருது நமக்கு, ரைட்? ஸோ அதை நம்ம பண்ணி நம்ம டியூட்டியை கரெக்டாக பண்ணுறோம். அந்த டியூட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த டிட்டாச்மெண்ட், இந்த டிசைர்ஸ், இதெல்லாம், அதாவது மெட்டீரியல் லைஃப்பில் இருந்தாலும் நம்ம அது வந்து ஒரு மாயை, அது ஒரு மாயா, ஓகே யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். நான் இப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்க நான் சாப்பிட்டு தான் ஆகும்,
பீஸா சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு பிடிச்சா நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும், இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும் உயிர் வாழ்றதுக்கு இல்லைங்களா? ஸோ புத்தர் மாதிரி சாப்பிட்டு தான் ஆகணும் நம்மளும். ஸோ அதுதான் இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். பட் அதில் வந்து ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட்டு நான் போகிறப்போ நான் இப்போ எனக்கு தேவை, என்னுடைய உயிர் வாழ்றதுக்கு இது தேவைப்படுது, என்னுடைய இதுக்கு தேவைப்படுது அவ்வளோதான். தட்ஸ் இட். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அந்த டிட்டாச்மெண்டோட இருக்குன்றது தான் அவருடைய நாரதருடைய மெயினான ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அதாவது சில கேள்விகள் சொன்னாங்களே அந்த கர்ம விதி, லா ஆஃப் கர்மா எப்படி வந்து ஒரு தாக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அந்த ஆத்தர். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ரொம்ப அதாவது நான் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கேன் லா ஆஃப் கர்மாவை. ஆனால் இவர் வந்து நாரதர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். லா ஆஃப் கர்மாங்கிறது என்ன? நீங்கள் என்னைக்கு வந்து அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, கர்மானா மீன்ஸ் என்ன? படித்தல். ஓகே, படிக்கிறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. கர்மாங்கிறது என்னென்னா படிக்கிறது. இப்போ நமக்கு நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு சேலஞ்சஸ்ஸு இதெல்லாம் எதிர்கொண்டு அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த 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 படிக்கிறோம் அப்படிங்கிறது, அதாவது படிக்கிறோன்னா என்னன்னா, ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, அவ்வளோதான். இது மூலிமா நான் இந்த நாலேஜை நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். இது நடக்குது ஒரு பர்பஸ்க்காண்டி நடக்குது அப்படிங்கிற அந்த அந்த அவேர்னஸ். அதுக்கு இல்லாமல் நம்ம உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, என்னடா இது என்ன பண்ணுறாங்க, ஏன்னா எனக்கு மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற சில நம்ம பார்த்தோன்னா நிறைய அந்த அந்த புலம்பல்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதை என்னைக்கு நம்ம வந்து அதை என்னைக்கு ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த லா ஆஃப் கர்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ லா ஆஃப் கர்மா புரிஞ்சதுக்கப்புறம் அது உங்களை பாதிக்காது அப்படிங்கிறார் நாரதர். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். லா ஆஃப் கர்மா எல்லாரும் பயப்படுறாங்க. ஓகே கர்மானா இதுவா அதுவானா, ஆஹா அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ கர்மாங்கிறது என்ன, அது வந்து ஒரு டீச்சரு எனக்கு பாடம் கொடுக்க வந்திருக்கு, அது மூலிமா நான் பாடம் கற்றுக்க போகிறேன், அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு சில டெஸ்ட்லாம் ஆமாம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனால் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, ரைட்? அந்த மாதிரி தான். ஸோ கர்மாவும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது, ஒரு எக்ஸாம் வைக்குது, அவ்வளோதான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா லா ஆஃப் கர்மாவோட இம்பாக்ட் இருக்காது, அந்த கர்மாவோட இம்பாக்ட் இருக்காது. நம்ம பயப்பட தேவையில்லை, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே இது எல்லாம் நடக்குன்னா ஒரு ரீசன், நான் பாடம் கற்றுக்கணும் அதிலிருந்து, இது ஒரு சேலஞ்ச் எனக்கு, ஓகே குட். அதுக்கு அப்படி நினைக்கிறது, அப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இது என்ன இப்போ எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் இப்போ அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் நோக்கத்தோட போனோம்னா அப்போ அது வந்து அப்படியே ஆப்போசிட் கர்மாவுடைய, அது வந்து மறுபடியும் அந்த சொல்கிறாங்கல்ல சைக்கிள் மறுபடியும் பெர்த் அண்ட் அந்த சைக்கிளில் வந்துகிட்டே இருப்போம், ரீபெர்த் சைக்கிள் வந்துகிட்டே இருப்போம். அதை தான் அவர் சொல்கிறார். இந்த ரீசர்க் பெர்த்தை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா லா ஆஃப் கர்மாவை நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தட் மீன்? லா ஆஃப் கர்மாங்கிறது ஒரு மாஸ்டர், அவரும் ஒரு மாஸ்டர் மாதிரி தான், ஒரு இன்விசிபிள் மாஸ்டர். எனக்கு பாடம் கொடுக்க வந்திருக்காரு, நான் அந்த பாடத்தை கற்றுக்குவேன், எனக்கு சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியும், ஓகே டெஸ்ட்டு நான் எழுதுறேன், நான் அக்செப்ட், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதை வந்து நம்ம உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்புறது, தட்ஸ் அகேனஸ்ட் அதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு போகிற மாதிரி. அப்போ மறுபடியும் ரீபர்த் தான், மறுபடியும் வாப்பா நெக்ஸ்ட் வந்து படிப்பா அப்படின்ற மாதிரி தான், திரும்பி வந்து படிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வரும், அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் கர்மாவோட ஒரு இது லேர்னிங். ஸோ மொத்தத்தில் வந்து நீங்கள் லேர்னிங் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். கற்றல், லேர்னிங். லா ஆஃப் கர்மானா லேர்னிங் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம மைண்டில் ஒரே வார்த்தை லா ஆஃப் கர்மான்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தை ஓகே படிக்கிறது, நான் லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளோதான், தட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடணும், ஒரே வரியில் சொல்லணும்னா. ஓகேவா? ஸோ என்னைக்கு வந்து நீங்கள் படிக்கிறது முடியுதோ அன்னையோட உங்கள் கர்மாவும் முடிஞ்சுது, ரைட்? அப்போ இந்த பெர்த் ரீபத்துக்குலாம் நம்ம வரமாட்டோம், ரைட்? அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடுவோம். அதை தான் வந்து அவர் வந்து ஒரே பாயிண்டில் நச்சு நடிச்சு சொல்கிறார் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஆத்தர் வந்து இந்த சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த உச்சநிலை, அல்டிமேட்டு, அப்புறம் அந்த டவுன் கிரேடு, இந்த நிலை, இதெல்லாம் என்ன என்ன அமைப்பு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இதை நான் வந்து கொஞ்சம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதனால தான் சும்மா அந்த பிக் பாஸ் வந்து மேபி நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. எனக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி ரூல் தெரியும், பட் எனக்கு அந்த ப்ரோக்ராம் நான் பார்த்து கிடையாது அதிகமாக. பட் ரூல் தெரியும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ரூல் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளாக அதை வச்சுருக்கேன் நான். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ தட் நமக்கு அந்த அல்டிமேட்டு அது என்னங்கிறத வந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக தான் சொல்கிறோம்ல, அந்த ஓவர் செல்ஃபு, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஹைரார்க்கல், உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த உங்களுக்கு கீழே இன்னொருத்தர் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, இந்த கனெக்ஷன்ஸ், ரைட்? அவங்க இருப்பாங்க,
அதே மாதிரி நம்மள மாதிரி பேரலாவும் ஆள்கள் இருப்பாங்க. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிக் பாஸ் ப்ரோகிராம் இருக்கு. அது என்னது? அதான் ஓவர் செல்ஃப். அதான் டாப்ன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் செல்ஃப். அது ஒரு இன்னர் வாய்ஸ். அவர் வந்து ஒரு மைக்ல பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு 2, 3 சீன் பார்த்துறேன் நான். மைக்ல பேசுவாங்க. அவர் வரமாட்டார். வெளிய வரமாட்டாரு. ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். அவரு ஓகே. இதான் வந்து இவங்க நான் வந்து ஒரு பெஸ்ட் அல்டிமேட் பிளேயரா நான் பார்க்கணும். கண்டுபிடிக்கணும். நான் வந்து இந்த கான்டெஸ்ட் நடத்துறேன் அப்படிங்கிறாரு. கான்டெஸ்ட்னா யாரு? நம்ம தான். நம்மளுடைய இதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி அதர் சோல்ஸ் ரைட்? அவங்களும் பேரலா பண்றாங்கல்ல. நம்ம மட்டும் தான் இல்லையா? நம்ம மட்டும் இங்க படிக்க வரல. எல்லாரும் படிக்க வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஆகும்? ஒரு லெவலுக்கு மேல உங்கள ஓகே இது சரியில்ல. இவங்கள எனக்கு பிடிக்கல. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஓட்டு போட்டு எலிமினேட் பண்ணிருவாங்க. ரைட்? எலிமினேட் பண்ணிட்டு அ அடுத்த அடுத்த சீசனுக்கு வாங்க. எக்ஸாம்பிள் என்ன? ரீபெர்த். வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கான்டெஸ்ட்ல வந்து என்ன பார்க்குறாங்க? அவங்களோட கேரக்டர் என்ன மாரி அவங்க கோவப்படுறாங்களா? ஈகோவோட இருக்கிறாங்களா? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? அந்த மனசாந்தி, அந்த சொல்றோம்ல நெறைய அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கரெக்ட்டா பண்றாங்களா? அதான் அதான் அல்டிமேட். அதானே நீ வந்து ஒரு பெஸ்ட் வின்னர். நீ பெஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்றது ரைட்? பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல நீங்க இருக்கீங்களா? இல்ல அங்க போய் காச்சு பூச்சின்னு சண்டை போட்டு எதுவும் லேர்ன் பண்ணாம நான் ஈகோல ஏதாவது கத்திட்டு பண்ணா ஓகேப்பா. நீ எலிமினேட்டடு. நெக்ஸ்ட் சீசன் வா. நான் நெக்ஸ்ட் சீசன் என்ன? அடுத்த ரீபெர்த். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் ரீபெர்த்த வந்து மறுபடியும் கத்துக்கிறேன். ஓகே. நான் போன சீசன்ல வந்து இந்த மாரி ஈகோவோட ரொம்ப நடந்துக்கிட்டேன். ரொம்ப கோவப்பட்டேன். இந்த சீசன்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற அதுதான் அந்த ரீபெர்த் ரைட்? நம்ம ஒவ்வொரு இதுலயும் வந்து அந்த பாடங்கள கத்துக்கிட்டு அடுத்ததுல நம்ம அத பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். ரைட்? அதுதான் இந்த இந்த கம்ப்ளீட் உச்சநிலை டூ கீழ் அந்த கீ கீழ்வரை நிலைகள்னு சொல்றோம். அந்த அமைப்பு சொல்றோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள். அதாவது வந்து அவர் வந்து ஒரு டெக்னாலஜியா சொன்னாரு. நான் வந்து புரியணும்ன்றக்காண்டி சும்மா அந்த எக்ஸாம்பிள் நான் போட்டேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நெக்ஸ்ட் சீசன்ங்கிறது ஒரு இன்கார்னேஷன். புதுசு புதுசா நீங்க பிறப்பெடுக்கிறீங்க. இதுல கர்மங்கிறது என்ன? பப்ளிக் ஓட்டு. நீங்க என்ன மாரி அவங்க வந்து பப்ளிக் ஓட் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல ரிசல்ட். ஓகே இவர் நல்லா நல்லா பண்றாரு. இவர் வந்து ரொம்ப பொறுமையா இருக்காரு. ரொம்ப நல்லவரா இருக்காரு. அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு போடுவாங்க இல்லையா? அந்த ஓட்டு தான் கர்மா. ஸோ ஸோ அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்துச்சுன்னா, மறுபடியும் ரீபெர்த் வந்துடுறாங்க. இல்ல ஓகே இவன் குட் நல்ல பையன் போங்கப்பான்னா பெர்ஃபெக்ஷனுக்கு நம்ம போயிடுறோம். அதாவது அந்த அடுத்த டைமென்ஷனுக்கோ என்லைன்மென்ட்டோ வாட்டெவர் அந்த அந்த டோருக்கு நம்ம போயிடுறோம். ரைட்? அதான் அல்டிமேட் பிளேயர். அததான் வந்து நாரதர் வந்து அவருடைய பாணியில சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் நம்ம ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெக்னாலஜியா கொஞ்சம் இருந்ததுனால, சரி அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது எனக்கு தெரியல. ஆனா நான் சும்மா இத எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணி நான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஹோப்ஃபுல்லி இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா மறுபடியும் நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒண்ணும் விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எல்லாமே என்ன? ஸ்ட்ராட்டஜினா என்ன? இதுதான். இது நம்ம எப்படி அந்த மெடிடேஷன கத்துக்கிட்டு, அந்த மெடிடேஷன் மூலியமா எப்படி நம்மளுடைய மனது, சொல்ல பாடி கீடி எல்லாம் அந்த ஆறா எல்லாம் வாட்டெவர் அந்த வேவ் எல்லாத்தையுமே நம்ம எவ்வளவு கண்ட்ரோலா அந்த தாட்டோட கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு, நம்ம எந்த சூழ்நிலையுமே வந்து அந்த ஒரு எப்போ ஒரு அதான் ஈகோவோடையோ, இல்ல ஒரு கோவத்தோடையோ, ஒரு அகம்பாரத்தோடையோ எதுவுமே இல்லாம, அந்த பிரைட் இல்லாம, சுயநலம் இல்லாம, எந்த ஒரு டிசைரும் இல்லாம, எப்போ வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வர்றோமோ, அப்ப வந்து நம்ம அந்த அல்டிமேட் பிளேயர் ஆயிடுறோம். வேற ஒண்ணும் இல்ல. அததான் நாரதரும் சொல்றாரு. ஸோ எப்ப வந்து நம்ம வந்து இது மூலியமா கத்துக்கிட்டு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்ப வந்து இது வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நம்மள வந்து திருப்பி ரீபெர்த் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு டூலு. இத வந்து நம்ம இதுலருந்து வெளிய வரணும். இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு தேவையில்ல. இதனால என்ன 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 இருக்கு? அடுத்த ஒரு உயிரினத்தையோ, இல்ல அடுத்த அடுத்த சோல நம்ம ஹர்ட் பண்றோம். அவ்வளோதானே. ஒரு ஈகோவோ, ஒரு கோவமோ வந்துச்சுன்னா, நம்மள நாமளே ஹர்ட் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி அடுத்த ஒரு சோல நம்ம ஹர்ட் பண்ற மாரி வருது. ஸோ இது எதுக்கு? ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட, ஒரு லவ்வோட, அந்த பீஸ்ஃபுல் ஓகே எல்லாருமே இங்க பானங்கத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருமே சோல் தான். அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும்போது, அந்த கான்ஷியஸ் இருக்கும்போது, எல்லாத்தையும் விட்னஸா நம்ம பார்க்கும்போது, நமக்கு அந்த ஒரு உயர்நிலை, அந்த அல்டிமேட்ங்கிற அந்த உயர்நிலையை அடையறோம். அவ்வளோதான். வி ஹேவ் பிகம் அல்டிமேட் பிளேயர்ஸ். ஸோ இப்ப எப்படி நாரதர் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து எப்படி மெசேஜ் குடுக்குறாரோ, நாளைக்கு இங்க இருக்கிற ஏதாவது நம்ம நம்ம இந்த நெறைய பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க சோல்ஸ், அவங்களும் நாளைக்கு இதே மாரி ஒரு மெசேஜ் இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கலாம். ஸோ அதுதானே சோல் முன்னேற்றம் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த டெவலப் பண்ணி போறது வந்து இ இ தட்ஸ் கால்ட் அல்டிமேட் அப்படிங்கிறாரு. அல்டிமேட் பிளேயர் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து மெடிடேஷன், புத்தக ஞானங்கள், படிச்சத மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது, சுயநலம் இல்லாம இருக்கிறது, அந்த அறிவ பகிர்றது, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு திறவுகோல். அந்த இதுக்கு போறதுக்கு ஒரு ஒரு ஓப்பன் டோர் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து நாரதர் ரொம்ப தெளிவாவும், ரொம்ப ஆணித்தனமாவும் அவரு சொல்றாரு.
அதாவது டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு பெஸ்ட் கான்ஸ்டன்ட் ஒரு ஒரு கண்டெஸ்ட் ஆகணும் இல்லையா, நீங்கள் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆகணும் இந்த ப்ரோக்ராம்லன்னா நீங்கள் வந்து அந்த பிஹேவியர் நம்ம கற்றுக்கணும், எது உண்மை எது மாயை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த 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 ப்ரொஃபெக்ஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், ரைட்? அதான் வந்து சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ யா கர்மாங்கிறது என்ன? பப்ளிக்கோட ஓட்டு தான். இப்போ பப்ளிக் சரியாக ஓட்டு போகலன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தானே. பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி, ஓகே வெளியே போப்பா அவனை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படி நெக்ஸ்ட் சீசன் வா அப்படின்னு நெக்ஸ்ட் சீசன் வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதான் வந்து அவர் வந்து அவருடைய பாணியில் சொல்லியிருக்காரு. நான் சும்மா எக்ஸாம்பிளை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இது. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக எடுத்துக்கணும்னா லைஃப் வந்து ஒரு பிக் பாஸ் ஷோமாக எடுத்துக்கிட்டா கூட ஈச் ஒவ்வொரு சீசனும் ஒரு பெர்த்து நான் சொன்ன மாதிரி அது கர்மா வந்து நம்மளோட ஆடியன்ஸ் ஓட்டிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதில் வந்து நம்மளோட கோல் என்ன? அல்டிமேட் பிளேயர் ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இந்த மெடிடேஷன்ஸ் அவர் சொன்ன சில பாதைகள் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நாரோட மெசேஜை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அந்த அந்த டோரை நோக்கி நம்ம பயன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உரிய. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் வந்து இந்த அவங்க ஆத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தர், கிருஷ்ணர்லாம், பதஞ்சலி முனிவர் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து யா நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க, நிறைய தாக்கங்கள் இருந்தது, நமக்கு இன்னும் இம்பேக்ட், ரைட்? நம்ம வந்து ஒரு புத்தரை பார்க்கும்போதும் நமக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அவருடைய அந்த ஒரு ஞானங்கள், ரைட்? போதனை சொல்கிறார்ல, எப்படி வந்து நீங்கள் வந்து நீங்கள் யார், உங்களோட நீங்கள் என்ன, உங்களோட அவேர்னஸ் என்ன, ஏன்னா அந்த அந்த புத்த தன்மை அதான் சொல்லுவாங்க, அந்த அந்த தன்மையை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி கிருஷ்ணர் வந்து அவருடைய பாதையில கீதைகள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி பதஞ்சலி முனிவர் சில சூத்திரங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு 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 இம்பாக்ட்ல கொண்டு வந்தாங்க இந்த ஹியூமன் லைஃப்ல, ரைட்டா? ஆனா நாரதர் என்ன சொல்றாருன்னா, கரெக்ட் தான். அவங்களாம் மாஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனா இங்க வந்து இப்போ நம்ம அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எப்பவுமே வந்து லைஃப்ல நம்ம நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை சொல்லுவாங்க ரோல் மாடல். நீங்க வந்து இவரை மாதிரி ஆகணும். ஏற்கனவே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், நான் இலான் மஸ்க் மாதிரி ஆகணும், நான் இவரை மாதிரி ஆகணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே தான் இருக்காங்களே அவங்கலாம், எதுக்கு அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்? இலான் மஸ்கில் இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காரு, ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்கள கரெக்டா அவங்க எதுக்கு நான் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹரி என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதான கொஸ்டின், ரைட்? ஏற்கனவே ஒரு இலான் மாஸ்க் இருக்காரு, எதுக்கு இன்னொரு இலான் மாஸ்க்? அவர் தான் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, ஸ்பேஸ் வச்சுட்டாரு, அவர் ராக்கெட் விட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, எலக்ட்ரிக் கார் விட்டாரு, ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டாரு. இப்போ எதுக்கு மறுபடியும் இன்னொரு இலான் மாஸ்க் எதுக்கு? ஆல்ரெடி இருக்காரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதான் நாரதர் சொல்றாரு, புத்தர் கொடுத்துட்டாரு போதும், நீ இல்லைன்னு கிடையாது. கிருஷ்ணரும் கொடுத்துட்டாரு, இல்லைன்னு கிடையாது. பாஞ்சலி முனியும் நிறைய சுத்தம் சொல்லிட்டாரு, இல்லைன்னு கிடையாது. எல்லா மாசமும் கொடுத்துட்டாங்க, பட் வாட் யூ, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதான் அவரோட கொஸ்டின். ஸோ நீங்க உங்களை நீங்க அந்த இண்டிவிஜுவாலிட்டி நீங்க அதை கொண்டு வாங்க அப்படிங்கிற. நீங்க வந்து மாஸ்டர் சொல்றது அவங்கெல்லாம் அவங்களோட போதனைகளை கேளுங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனா இங்க வந்து இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி இல்லாம நீங்களா உங்கள மாதிரி நீங்க ஒரு ஒரு மாடல், புரியுதா? நீங்க ஒரு ரோல் மாடலை கிரியேட் பண்ணுங்க, நீங்க ஒரு தனி பாதையை கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் அவர் வந்து சொல்றாரு. அந்த தாக்கத்தை நீங்க கொண்டு வாங்க. அதுக்கு நம்ம அவர் ஏற்கனவே சொன்னது தான், அந்த மெடிடேஷன், புக் படிக்கிறது, ஞானங்களை ஷேர் பண்றது, அந்த 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 டிட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது, ப்ளஸ் எது தேவை லைஃப்பில், எது எது உண்மை அப்படிங்கிறது, அந்த செல்ஃப் அவேர்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு தனி பாதையை கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அந்த தாக்கத்தை நீங்களும் ஒரு ஒரு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ உண்மையிலே வந்து அந்த மெசேஜ் வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் உங்களுக்கு நீங்களே ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் ஒரு தனிப்பாதையை கிரியேட் பண்ணுங்க. ஏன் நீங்கள் வந்து சரி ஓகே அவங்க சொல்லிட்டாங்க, கீதையை பற்றி பேசிட்டாரு, புத்தரை வந்து அவரோட இது சொல்கிறார், சூப்பர். நம்ம அதை கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும், அதை நல்லா படிக்கணும், நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும். பட் அங்கேருந்து உங்களோட தனிப்பாதை, நீங்கள் ஒரு தனி ட்ராக், நீங்கள் ஒரு தனியாக ஒரு தாக்கத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு இது ரிக்வஸ்டாக சொல்கிறாரு. அதை பண்ணுங்க அப்படிங்கிறார். 94லேயே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமென்ஷன் அதான் சொல்கிறாரு, அந்த ஆக்சிஸ் ஷிஃப்டிங், அந்த டைமென்ஷன் அப்போயே சொல்கிறார், மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் யுகத்தில். ஸோ இன்னும் நிறைய மெடிடேஷன் நம்ம பண்ண போகிறனால இன்னும் இதுக்கான இன்னும் நிறைய நிறைய வரும். அந்த அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது நமக்கு நிறைய பவர்ஸ் வரும், ரைட்டா? அதான் சொல்கிறேன், மெடிடேஷன் பண்ணாலே நமக்குள்ளே வந்து அந்த கதிர்கள் வந்து அந்த வேவ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பவர் அது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய உடம்பு, மனது, மூளை எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து புதுப்பிக்குது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ரெஃப்ரெஷ் அந்த அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா? அது வரும்போது உங்களோட சிந்தனைகள்,
உங்களோட செயலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நேர்கோடுல வரும். நல்ல ஒரு நிதானத்தோட எது அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கா நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. இது நீங்க நீங்க உண்மையிலேயே அதாவது இந்த அதாவது சோலு, நீங்க பாடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இத தாண்டி இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத வந்து அவரு வந்து சொல்றாரு. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறது அவருடைய ரிக்வெஸ்ட் இந்த மெசேஜ்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இப்ப பார்த்தான்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஓவர் செல்ஃபு, ஆம், யார் நீ நம்ம அந்த விதின்னு சொல்றாங்கல்ல, விதி, ஃபேட் அதை சொல்றோம்ல, ஓகே இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் தானே சில விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்றது வந்து இதெல்லாம் யார் பண்றா, யார் வந்து இது பண்றா அப்படிங்கிற, இது யாருமே பண்ணல. நீங்க தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றீங்க, வேற ஒன்றும் கிடையாது. எதுவுமே நீங்க தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் எழுதிட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. த லைஃப் டிசைன் பை யூ ஒன்லி, நாட் அதர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நமக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி நமக்கு கீழேயும் நமக்கு கீழே இருப்பாங்க. இதுக்கு இடையில இந்த விதி, இந்த இந்த லா ஆஃப் கர்மா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க தான் அந்த லைஃப் டிசைனர், நீங்க தான் டிசைன் பண்ணது எல்லாமே. இது வந்து வேற யாரும் உங்களுக்கு வந்து கொடுக்கல, நீங்களா டிசைன் பண்ணது. ஸோ நீங்க வந்து அந்த விதிய வந்து அதான் சொன்னேன்ல, நீங்க வந்து அத 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 பத்தி ஒரு ஒரு புலம்பல் இருக்கக்கூடாது. புலம்பல்னா என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம நம்ம என்ன சொல்றோம், அந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரீ வில்லு, என்னுடைய சாய்ஸு, அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரைட்? ஃப்ரீ வில்லு, நான் ஃப்ரீ வில் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாய்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்னைக்கு அந்த சிச்சுவேஷன் நீங்க வந்துட்டீங்களோ, அதாவது இப்போ இது என்னுடைய முடிவு, இது நான் எடுத்த டிசிஷன், நான் கிரியேட் பண்ண லைஃபு, சாரி, நான் சைன் பண்ணிட்டல, இப்படி தான் இருப்பேன்னு சைன் பண்ணி தான் வந்திருக்கேன், கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்திருக்கேன். இது நான் தான் டிசைன் பண்ணது, நான் தான் எனக்கு இப்படி தான் வேணும் பேரண்ட்ஸு, நான் இதான் படிப்பேன், நான் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் தான் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு அதை விதின்னு சொல்கிறேன்? எதுக்கு நான் விதின்னு அதை சொல்லலாம்? எதுக்கு சொல்லணும்? பிகாஸ் ஐ டிசைன் இட். நம்ம தான் டிசைன் பண்ணிருக்கோம். அப்போ எதுக்கு நான் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அப்போ அந்த 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 செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க வந்து இந்த விதிய பத்தி இந்த என்னடா இது அந்த கேள்வி கேட்க நீங்க நிப்பாட்டிருவீங்க அப்படிங்கிற. ஸோ என்னைக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகும். லா ஆஃப் கர்மாவுக்கும் விதிக்கும் இந்த இது கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த 2 அவர் சொன்ன அந்த 2 கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லா ஆஃப் கர்மாங்கிறது ஒரு கட்டுதல், ஒரு படிப்பு, ஒரு லேர்னிங். அது ஒரு ஒரு வகையான லேர்னிங் டூல் இது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே அப்படின்னா அதை பற்றி நமக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி தான் விதி அப்படி தான். விதி வந்து என்ன, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, ஏன் இது அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நம்ம தான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கோன்ற உணர்வு, அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு விதியை பற்றி அதுக்கப்புறம் அந்த யோசிக்கவே மாட்டோம், பேசவும் மாட்டோம், ரைட்? அடுத்தவங்க பேசினாலும் ஒன்று நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம், இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது அப்படி கிடையாது அப்படின்னு, அவ்வளோதான். பட் இதை பற்றி டிஸ்கஷன் இருக்காது. நம்ம எதுக்கு ஓயாம கம்ப்ளைண்ட் பண்ண, ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை விட கிராட்டிடியூட் இருக்கணும் இல்லையா? ஜெனரலா அதான் எல்லா மாஸ்டரும் சொல்றது, ரைட்? இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றது என்ன? கிராட்டிடியூட். நம்ம வந்திருக்கோம், கிராட்டிடியூடா இருப்போம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம், நாலேஜை ஷேர் பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணுவோம், நிறைய அனுபவங்களை பார்ப்போம், அதில் படிப்போம், அதில் பாடம் கற்றுக்கிட்டு எப்படி நம்மளுடைய சோல் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, அடுத்த டைமென்ஷன் எப்படி போகிறதுங்கிற அந்த முன்னேற்றத்தை பற்றி நம்ம யோசிப்போம். எல்லாரும் அந்த என்லைட்மெண்ட் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா? அதோட டோர், அதுக்கான அந்த விஷயங்களை நம்ம பற்றி யோசிப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த லா ஆஃப் கர்மா பற்றி, அந்த விதியை பற்றி ரொம்ப நல்லா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். ஸோ இது படிப்பு, இது வந்து நீ டிசைன், லைஃப் டிசைன் நீங்கள் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். இதை நீங்கள் எப்போ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துச்சோ, இதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, உங்கள் லைஃப்பில் அந்த தாக்கமும் கம்மியாயிரும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஓகேங்களா? ஸோ யா சி, ஃப்ரீ வில்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃப்ரீ வில்? சாய்ஸ்னா என்ன? மீனிங்னா என்ன? என்னோட இஷ்டம், நான் தான் அந்த லைஃப் நான் நான் தான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதான் ஃப்ரீ வில், வேற ஒன்றும் இல்லை, என்னோட சாய்ஸ், தட்ஸ் இட். நான் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. எனக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்க, எனக்கு ஏன் அப்படி பண்ணீங்க, யாரும் கம்ப்ளைண்ட், ஐ நோ கம்ப்ளைண்ட், நோ ரிக்ரெட்ஸ். ஓகே, ஐ டிசைன் த லைஃப், நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கேன், அப்புறம் என்ன, அவ்வளோதான். ஸோ லாவ கர்மாவும் சரி, விதியை பற்றி நமக்கு கவலை தேவை. ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூர் லைஃப், அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் பாடம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த
அடுத்த அந்த சோல், நம்மளோட சோல் எந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு போகணும், அந்த அறிவை எப்படி வளர்த்துக்கணும். இப்போ அந்த நாரதர் மாதிரி இன்னொரு எனக்கு ஒரு அந்த நாரதர், எப்பவுமே நாரதரை படிக்கும்போது எனக்கு இந்த ஆசை வரும். ஆக்சுவலி ஆசைப்படக்கூடாது மனசில், அதுவும் ஒரு வகையான இதுதான். இந்த டிராவல் சொல்கிறாங்கல்ல, டைமென்ஷன் ட்ராவல் பண்ணுறாங்க, மல்டி டைமென்ஷன் ட்ராவல் பண்ணுறாங்கன்ற போதுலாம் எனக்கு மெடிடேஷன் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்தது கிடையாது இது வரைக்கும். பட் எப்போல்லாம் நான் வந்து நாரதோட மெசேஜ் படிக்கிறேனோ எனக்கு அப்போல்லாம் அந்த மைண்டில் ஒரு இது வரும். ஓகே, ஸோ அப்போ போனால் இன்னும் நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம், இங்கே மட்டும் இல்லாமல் அங்கேயும் நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலியமாக உனக்கு கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ரைட், அது வந்து அது ஒரு விதமான அந்த அந்த புக்கு படிக்கும்போது அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ். அந்த வார்த்தைகள் அவர் சொல்லும்போது, அந்த டைமென்ஷன் அவர் ட்ராவல் பண்ணி போகும்போது சொல்லும்போது நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், நமக்கும் அந்த இது. ஸோ அந்த கனெக்ஷன், யா. ஸோ யா, அதான் வந்து இவர் வந்து ரொம்ப தெளிவாக ஏன்னா விதியை பற்றி, லாவக்கரமாக பற்றியும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது எல்லாருமே ஆன்மீகத்தில், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் நிறைய இருக்குது, ரைட்? அதை கண்டிப்பாக நான் போயே ஆகணுமா? ஓகேவா? கண்டிப்பாக நான் அதை பண்ணணுமா? அது இருந்தால் தான் நான் வந்து இந்த அந்த அந்த இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த இது ப்ளஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்லைட்மெண்ட், வாட் எவர், அந்த புத்த நிலைமை, வாட் எவர், அந்த அந்த இதுக்கு என்னால் போக முடியுமா அப்படிங்கிறத இல்லை. அதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து ஆன்மீக புரிதல் இருக்கிறவங்களுக்கு என்ன மீனிங், அதாவது ஆன்மீகம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவங்களுக்கு புரிதல் என்னைக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கோ அவங்களுக்கு விதியை பற்றி தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி லா ஆஃப் கர்மாங்கிறது ஒரு எக்ஸாம், ரைட்டாக படிச்சுட்டு எழுதுகிறோம், வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. நான் டிசைன் பண்ணுறது லைஃப்யா, அதனால ஓகே நான் என்ஜாய் பண்ணுவேன், என்ன வந்தால் என்ன என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான், இது நான் டிசைன் பண்ணுறது லைஃப். அப்படி அந்த புரிதல் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, அதுக்கு யார் அந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு யார் கொண்டு வருவாங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஆன்மீகம் தான். ஸோ அது மெடிடேஷன் ஒன் ஆஃப் த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் முயற்சி பண்ணுறதுக்கு, அதில் நிறைய இன்னும் விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், ரைட்? மெடிடேஷன். ஸோ அதை தான் வந்து அவர் சொல்கிறார். ஸோ ஆன்மீகம் கண்டிப்பாக கண்டிப்பாக வேணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகம் இது வேணும். இல்லாட்டி உங்களுக்கு கர்மாவை பற்றி தெரியாது, விதியை பற்றி உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாமல் நீங்கள் அந்த ரீபர்த் டே லைஃப்லேயே இல்லை சைக்கிளே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதனால கண்டிப்பாக வேணும். அதை தான் வந்து அவர் வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்தாரு. நான் சும்மா அதை வந்து ஒரு சும்மா டேபிள் மாதிரி சும்மா போட்டிருக்கேன், இந்த பக்கம் அந்த பக்கமும் புரிகிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டு. ஸோ யா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓகே, இப்போ நான் வந்து தியானத்தை விட்டுட்டேன். அதான் நம்ம நம்ம மைண்டில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஷின் தானே, ரைட்? நான் வந்து தியானத்தை விட்டுட்டேன், என்ன 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 பண்ணுறது? இப்போ தியானத்தை விட்டாச்சு. ஸோ எப்படி, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங்? தியானத்தை விட்டு விட்டு இந்த நிலையிலிருந்து தொடர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட கொஷின். ஓகே, நான் தியானத்தை விட்டுட்டு நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது கொஷின். ஆனால் ஸோ என்ன சொல்கிறது, இது எல்லாருக்கும், நமக்கு நமக்கு மைண்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கொஷின்ஸ், நிறைய பேருக்கு அந்த இது கொஷின்ஸ் இருக்கும் மைண்டில். ஸோ அந்த ஆத்தரும் அப்போ அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கும். இப்போ இப்போ இருக்கிற நிலைமை, அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட தற்போது நிலைமை, அதாவது நீங்கள் இப்போ மெடிடேஷனை பண்ணல, தற்போது நிலைமை அவ்வளோதான், இங்கே தற்போது நிலைமை இந்த சுச்சுவேஷன். 2வது உங்களோட வளர்ச்சி, growth. ஓகேவா? 2 தானே, இங்கே 2 யூஸ் கேஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. 2 சினாரியோ, ஒன்று உங்களோட growth, இல்லாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே ஸ்டேஜ். ஓகே, அதான் தற்போதைய சூழ்நிலை. ஸோ இப்போ என்னன்னா, அவர் சொன்னார்ல 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சிஸ் ஷிஃப்டிங், அதான் அந்த ஷிஃப்டிங் நடக்குது, அந்த பரிமாண மாற்றங்கள் நடக்குது இந்த உலகத்தில். ஓகேவா? எந்த அளவுக்கு, அதாவது இப்போ இந்த தற்போதைய நிலைமை, அதாவது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இப்போ மெடிடேஷன் பண்ணி ஈடுபட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 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 ஷிஃப்ட் நடக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த ஆக்சஸ் ஷிஃப்ட்டுங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு ஆப்போசிட் தான் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அந்த அந்த பாதிப்பு, அதாவது அந்த பாதிப்பை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ தியானம் நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ, எல்லாருமே பண்ண 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 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பாடி மூலியமா, நம்மளோட இது மூலியமா ஒரு 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 வே போகுது இல்லைங்களா, ரைட்? ஒரு கதிர்வீச்சு, ரைட்? பூமிக்கும் அந்த சொல்கிறாங்க, அந்த வானத்துக்கும், அந்த இது ஸ்கைலேருந்து நம்ம தரையில உட்காந்து பண்ணும்போது நம்ம அந்த பூமியோடக்கும் அந்த பவரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மாஸ்டர்ஸ் இன்னும் வந்து பூமிக்கடியில் இருந்து இன்னும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணி பார்த்துருக்காங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களால தான் இந்த அளவுக்கு இந்த பூமி வந்து அந்த ஸ்டேபிளோட அந்த ஒரு நல்ல நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுதான் அவரும் சொல்றாரு, இந்த ஆக்சஸ் ஷிஃப்ட் நடக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணி ஆகணும், அது எல்லாருமே பண்ணுங்க. ஏன் தியானம் அவசியம்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி
எப்போவுமே அந்த பாசிட்டிவ் தாட்டோட இருக்கிறதுக்கு அது ஒன்று. ஏன்னா நம்ம இப்போ ஒரு 10 பேர் ஒன்றும் ஒரு ரூமில் 10 பேரும் பாசிட்டிவாக நினச்சா அந்த ஒரு ரூம்குள்ள ஒரு 11ஆள் நுழையும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு 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 அதாவது இனம் புரியாத ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷமா இருக்கும். அதாவது நம்ம சொல்ல தெரியாது. சிரிக்க மாட்டோம் வாய் விட்டு. ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா அந்த 10 பாசிட்டிவ் மெம்பர்ஸ் ஒரு ரூம்ல இருக்கும்போது, நம்ம அந்த ரூம்குள்ள போனோம்னா 11 ஆளா போம்போது, நமக்கு அந்த ஃபீல் நமக்கு இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ரூமுக்குள்ள ஒரு 10 பேர், 5 பேர் இருக்கும்போதே நமக்கு அந்த ஃபீலிங்னா, அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே மெடிடேஷன் பண்ணா இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க எங்க போனாலும் அதே ஃபீலிங் தான். ரைட்? அதே அந்த சந்தோஷம். அது எப்படி இருந்தாலும் அந்த வெயில் அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த உச்சி வெயில்ல கூட நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே. ஆனா அந்த எனர்ஜி வேற ஒண்ணும் இல்ல. எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து நமக்கு அத குடுக்குறது வந்து மெடிடேஷன். அதனால நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஐ மீன் கொஸ்டின் அவங்க கேட்டது ஸ்டாப் பண்றனால என்னால வளர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இன்டைரக்ட்டா அவர் சொல்லியிருக்காரு. இல்ல. ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணா தான் நம்மளும் வளர முடியும். இந்த இந்த பிரபஞ்சம், இந்த 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 யுனிவர்சலும் வளரும். ஏன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிவ் அண்ட் டேக் அதான். நமக்கு அவங்க குடுக்குறாங்க, நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம திருப்பி குடுக்குறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி தான். டெக்னிக்கலா சொல்லணும்னா. ரைட்? ஸோ, அதனால தியானம் வந்து கண்டிப்பா வந்து முக்கியம். அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான். நீங்க ஆல்ரெடி உங்க குரூப்ல நெறைய பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க. உங்க குரூப்பே நல்ல ஒரு மெடிடேஷன் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. அதனால தான் உங்க குரூப்ல இருக்க நெறைய அவங்க இந்த ஆத்தர்ட்ட மட்டும் இல்ல. அவங்க அந்த ஆத்தர் இருக்கிற குரூப்லயே நெறைய ஃப்ரெண்ட் இவங்ககிட்ட பேசியிருக்காங்க. இவரு நாதர் பேசியிருக்காரு. இவங்ககிட்ட மட்டும் பேசல. நெறைய பேர்ட்ட அவங்க குரூப்ல இருக்க நெறைய பேர்ட்ட பேசியிருக்காரு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது, அது வந்து அவங்களுக்கு அந்த மாஸ்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ அவங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து இவங்க மெசேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ அவர் சொல்றாரு. ஸோ உங்களுடைய அந்த இத வந்து நீங்க பரப்புங்க. ஏன்னா உங்க குரூப் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இத அப்படியே நீங்க இன்னும் நல்லா அடுத்தது கொண்டு போங்க. நல்ல மெடிடேஷன் வந்து பரப்புங்க. அப்பதான் வந்து இந்த இந்த பாதிப்பு குறையும். நம்ம இந்த இந்த யுனிவர்சல் வந்து ஒரு நல்ல டைமென்ஷன்ல போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரியும் நெறைய இப்போ இந்த 2018ல வந்த இதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் நடக்குது ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்ட் ஆஃப் த இம்பாக்ட் தான். இப்படி பார்க்கும்போது ஏன்னா இந்த நார்தர்ன்ல எல்லா மாஸ்டர்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து கனெக்ட் ஆகுது கரெக்ட்டா. நான் ஃபீல் பண்றேன் அந்த மாரி கனெக்ட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து அந்த தியானத்த வந்து நிறுத்த வேண்டாம். அத வந்து நம்ம பண்ணிட்டே போகணும். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் பார்த்தீங்கன்னா, நாரதர் சொல்றாரு. ஜீசஸ் என்ன பண்ணாரு? மெடிடேஷன் மூலியமா லவ் எனர்ஜிய வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு. இல்லையா? அவரு லவ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாரு? மெடிடேஷன் மூலியமா ஸ்ப்ரெட் பண்ணாரு. ரைட்? எந்த ஒரு சுயநலமும் இல்லாம, இது ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி இல்லையா? இண்டிவிஜுவல் மனுஷன், ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் யாருடைய ஒரு பெரிய குரூப்லாம் ஒண்ணும் சேர்த்துக்கல. அவர் ஒருத்தரே அவ்வளவு அ லவ்வ பரப்புனாரு இந்த உலகத்துல. மெடிடேஷன் மூலியமா. ஸோ இன்ன வரைக்கும் அவரோட நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, அவரோட ஆறா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. எப்படி நம்ம கிருஷ்ணர், ஜீசஸ், புத்தா எப்படி பேசிட்டு இருக்கோம். அவங்களோட ஆறா எந்த அளவுக்கு இருக்கு. அவங்க சிங்கிள் பெர்சனா இருந்து எப்படி அந்த இத பண்ணாங்க. அப்படிங்கிற அந்த இத பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணாங்க. ஜீசஸ் வந்து மெடிடேஷன் மூலியமா லவ்வ ஸ்ப்ரெட் பண்ணாரு. ஸோ அந்த சுயநலம் இல்லாம. இது வந்து பார்த்தீங்கன்னா, சமூகம் அதாவது அவர பத்தி யோசிக்கல. மத்தத பத்தி யோசிக்கல. ஜஸ்ட் அவரு அந்த யுனிவர்சல் இந்த வேர்ல்ட பத்தி யோசிச்சாரு. சமூகத்த பத்தி யோசிச்சாரு. மக்கள பத்தி யோசிச்சாரு. அதுதான் வந்து அந்த சுயநலம் இல்லாத ஒரு இது. அத வந்து ரொம்ப நாரதர் வந்து அத வந்து ரொம்ப நேர்கோடு காட்டி அவர் சொல்றாரு. இந்த மாரி இருக்கு. ஸோ நீங்க அப்ப மெடிடேஷன் வந்து நம்ம எல்லாரும் பண்ணணும். எப்படி ஜீசஸ்லாம் இந்த மாரி பண்ணாரோ, நம்மளும் அதே மாரி மெடிடேஷன் மூலம் லவ், இந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாம விஸ்டத்த பரப்புறது, தியானங்கள பரப்புறது, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இந்த பூமிக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ ஜெனரலா சொல்லணும்னா வளர்ச்சி தான். சோல் சோல் டெவலப்மெண்ட் தான். சோல் குரோத். இது அபௌட் நாட் அபௌட் ஹரி ப ப ப ஹரி குரோத்ங்கிறத விட சோல் குரோத் தான். ஓகே. ஏன்னா ஹரி வந்து 20 வயசு, 25 வயசு ஆகும், 40 வயசு ஆகும், 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும், 70 வயசு ஆகும், 80 வயசு ஆகும் அவ்வளோதான். அது வரும். அவ்வளோதான். அந்த மாரி தான் போகும் லைஃப். ரைட்? பட் சோல் அது முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு தியானம். பிளஸ் புத்தகங்கள், சத்சங்கங்கள் கேட்கறது, சத்சங்கங்கள் குடுக்குறது, விஸ்டத்த ஷேர் பண்றது, மெடிடேஷன வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பரப்புறது. அண்ட் லவ் எனர்ஜி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 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 ஹியூமன் டு ஹியூமன் பாயிண்ட் பார்க்கும்போது, ஒரு சோல் டு சோலா கூட நம்ம பார்க்கும்போது, அது யாரோ, என்னவோ, எப்படியோ, நம்ம எப்பவுமே அந்த ஒரு லவ்வோட, அந்த ஒரு யூனோ அ அ என்ன சொல்ல ஒரு ரெஸ்பெக்ட்டோட, அ நான் வந்து இவங்களோட பெரியவங்க,
பெரிய ஆளு, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம, நம்ம நம்ம ஒரு சோல், அவங்களும் ஒரு சோல் தான். எல்லாருமே பாடம் கத்துக்க வந்திருக்கோம். எல்லாருமே இங்க ஈக்குவல் தான். இங்க யாரும் பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. எல்லாருமே இங்க மாஸ்டர்ஸ் தான், எல்லாருமே ஈக்குவலான குருமார்கள் தான் எல்லாருமே. ஸோ அதே அந்த அந்த ரெஸ்பெக்ட்டோட, அதே ஈக்குவாலிட்டியோட ப்ளஸ் லவ்வோட நம்ம பண்ணோம்னா, இன்னும் வந்து நம்ம வந்து அந்த ஆன்மீக அந்த சோல் டெவலப்மெண்ட் growth நமக்கு வரும் அப்படிங்கிறது. ப்ளஸ் பூமிக்கு, அதாவது இங்க வந்து சுயநலமா யோசிக்கல. நம்ம சோல் growth மட்டும் யோசிக்கல. we are நம்ம நம்ம இந்த யூனிவர்ஸை பத்தி யோசிக்கிறோம், இங்க இருக்கிற பூமி பத்தி யோசிக்கிறோம், அடுத்த உயிரினங்களை பத்தி யோசிக்கிறோம், ரைட்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மெடிடேஷன் ப்ளஸ் நம்ம செய்யற இந்த இந்த சேவைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார் அவர். அவ்வளவுதான். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு, நம்ம லிஸ்ட் சொல்லலாம். ஏன்னா சொன்ன மாதிரி தான், ரைட்? இதை வந்து நம்ம தெளிவா சொல்லலாம். ஸோ ஸோ மெயின் அதான். ஸோ ரொம்ப ஆக்சுவலி நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலி மொத்தத்தை சொல்லணும்னா, தியானம் ஒரு பக்கம் இருந்தாலும், தியானம் பிளஸ் அறிவு பிளஸ் சேவை, இந்த மூணும் தேவை அப்படிங்கிறத நாரதோட பாயிண்ட். ஓகேவா? தியானம் மட்டும் இல்லை, தியானம் பிளஸ் பிளஸ் அறிவு, உங்க நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களோட சேவை. அந்த சேவைங்கிறது எல்லாமே வரும். விஷயம் ஷேர் பண்றது, நீங்க ஏதாவது வேற சர்வீஸ் பண்றது, மெடிடேஷன் கற்றுக் கொடுக்கறது, இது கூட சர்வீஸ் தானே, இல்லைங்களா? இல்லை இயற்கையோட இருந்து இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட சில சேவைகளை பண்றது, இதுவும் ஒரு வகையான சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் நம்ம சமூகத்துக்காண்டி, நம்ம இந்த யூனிவர்சலுக்காண்டி அதை நம்ம மெடிடேஷன் ப்ளஸ் இதோட பண்ணோம்னா, நம்ம அறிவும் வளரும், நம்மளுடைய சோலும் growth ஆகும், ப்ளஸ் நம்ம அடுத்த டைமென்ஷனுக்கு போவோம். நமக்கு அடுத்த டியூட்டி இருக்கு, அவ்வளவுதான். இங்கேருந்து அடுத்த டியூட்டிக்கு நம்ம போகணும், ரைட்? அடுத்த டியூட்டி, அடுத்து நமக்கு வேற என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மளுடைய டைமென்ஷன் போயிட்டு நல்ல நம்மளோட சோல் growth நம்ம இன்னும் 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 படிக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரிக்வஸ்ட் அண்ட் அவரோட மெசேஜ் கூட நமக்கு. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா, சிம்பிளா, ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. தியானம் வந்து ஒரு கனெக்ஷன், டெய்லி நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு growth ரொம்ப உதவியாக இருக்கும், growthக்கு, சோல் growthக்கு. அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கே அந்த அப்போ தான் அந்த அறிவு வளரும். நீங்கள் படிங்க படிங்க படிக்க 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 நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண அதில் கொஷின் வரும், அந்த கொஷினை நீங்கள் படிப்பீங்க, ரைட்? அந்த மாதிரி தானே. ஸோ அதுதான் வந்து நாரதர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ நாரதர் மெசேஜ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களோட பேச்சு மிக அற்புதமாக இருந்தது. மிகவும் அற்புதமாக இருந்தது. உங்களுடைய விளக்கங்களும் ஒரு வித்தியாசமாக இருந்தபடியால் அது இன்னொரு ஆங்கிளில் அது புரியக்கூடியதாக இருந்தது. எனக்கு கேள்வி என்று இல்லை, ஆனால் என்னுடைய சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் இருக்கிறேன். முதலாவது நான் படித்தது என்னென்றால், அந்த ஆன்மீக புரிதல் உள்ளவர்களும் புரிதல் இல்லாதவர்களை பற்றி விளங்கப்படுத்தினீர்கள். அது மிக மிக ஒரு வித்தியாசமான முறையில், அது எல்லாரும் விளங்கக்கூடிய முறையில், சில வளங்கள் புத்தகங்களில் பார்க்கக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். இது மிக மிக மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துறீங்கள். இந்த லோ கர்மா, அந்த லோ கர்மாவும் ஒரு மிக அற்புதமாக இருந்தது. அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் தான் நீங்கள் சொன்னீங்கள். நாங்கள் நினைக்கிறது கர்மான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில், சில விட நல்ல கர்மா கூடாத கர்மான்றதெல்லாம் யோசிப்போம். ஆனால் நீங்கள் ஆனால் கர்மான்ற செகண்ட் எஃபெக்ட் வந்து அதன் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் என்னத்தை செய்கிறோமோ அதை அனுபவிக்கிறோம். நீங்கள் அந்த அனுபவிக்கிறத மட்டும்தான் நீங்கள் தான் யூஸ் பண்ணி அதை விளங்கப்படுத்தினீங்க. அது மிக நல்லா இருந்தது. அதாவது லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் ரெண்டும். அடுத்து நீங்கள் அந்த ஹெராக்கி சொன்னீங்கள் தானே, அது என்னுடைய அந்த இந்த கிரிக்கெட் அந்த கேம்ஸோட கனெக்ட் பண்ணி விளங்கப்படுத்துறது மிக நல்லா இருந்தது. ஏன்னா இன்கார்னேஷன் சொல்லக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ், அது கிரிக்கெட்டோட சம்மந்தப்படக்குள்ள அது இன்கார்னேஷனை சரியாக விளங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது. மற்றது ஓட்டிங் அதோட சம்மந்தப்படுத்தி நீங்கள் சொன்னீங்க, மிக நல்ல. மொத்தத்தில் எனக்கு நீங்கள் கதைச்ச அவ்வளோ எனக்கு நல்ல விளக்கமாக இருந்தது. கேள்வி என்று கேட்குறத விட சில விஷயங்களை நான் ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.